இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சுத்தம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உண்மையிலேயே தேவனை தரிசிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சுத்தம் என்பது எங்களுக்கு தெரியும், எந்த விதமான அழுக்கும் கரையும் இல்லாமல் தூய்மையாக இருக்கிறது தான் சுத்தமாக இருக்கிறது. நாங்கள் உள் சுத்தம் புறச்சுத்தம் என்று இரண்டு வகையான சுத்தத்தை இங்கு கருதலாம். உண்மையில் நாங்கள் வெளி தோற்றத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும், ஆனால் அதை காட்டிலும் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். எந்த விதமான கசப்போ பொறாமைகளோ கோபங்களோ எதுவுமே இல்லாமல் இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்கிறவர்கள், எப்பொழுதும் குழந்தைத்தனமாக இருக்கிறவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். ஒரு குழந்தை பிள்ளை எப்படி எந்த விதமான கசப்புகள் கோபங்களை வைத்திருக்காதோ அதே போல குழந்தை பிள்ளையினுடைய மனதை போல எங்களுக்கும் சுத்தமுள்ள இருதயம் தேவை. நாங்கள் எப்பொழுது அப்படி ஒரு நிலைக்கு வருகிறோமோ அப்பொழுதுதான் தேவனை தரிசிக்க முடியும். இருதயத்தில் சுத்தம் இல்லை என்றால் நாங்கள் தேவனோடு கூட நெருங்க முடியாது. ஆகையால் இருதயத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும். Have a blessed day.